peacemakers of Christo. உன் சகோதர சகோதரிகளோடு வாழ்கிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 15வது வசனத்துல, உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனியாக இருக்கும்போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவும் தொடரும். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, இந்த உன்னத வேளையிலே உம்முடைய சிலுவையை நாங்கள் காண்கிறோம், உம் பாடுகளை காண்கிறோம், உம்முடைய இரத்தங்களை காண்கின்றோம் ஆண்டவரே. அந்த இரத்தங்கள் சிந்தும் இடங்களை காண்கிறோம் சுவாமி. உம் ஆணிகளை காண்கிறோம் ஆண்டவரே, உம் சிலுவையை காண்கிறோம், உம் காயங்களை காண்கிறோம், உம் வலிகளை காண்கிறோம் சுவாமி. அப்பா, உம் முள்முடியை காண்கிறோம் ஆண்டவரே, உம் கண்ணீரை காண்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அந்த பலகீன தன்மையை காண்கிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த உன்னத வேளையில உம்முடைய தரிசனத்தை எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, நீர் கூறினீர், உன் சகோதர சகோதரிகள் உனக்கு எதிராக பாவங்கள் செய்தால், ஆண்டவராகிய கர்த்தாவே, இன்று நான் அவமானப்பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, வெறுக்கப்பட்டு, ஆண்டவரை கைவிடப்பட்டு, ஏமாற்றப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. என் குடும்பத்துல எனக்கு நீதி கிடைக்கல ஆண்டவரே, என் குடும்பத்துல பாசம் கிடைக்கல ஆண்டவரே. ஐயோ, நம்ம அம்மா அப்பா தானே என் மீது பாசம் கொள்ளுவார்கள் என்று நினைத்தேன். ஐயோ, என் அண்ணன் தம்பி தானே, என் அக்கா தங்கை தானே என் மீது பாசம் கொள்ளுவார்கள் என்று நினைத்தேன் ஆண்டவரே. ஐயோ, என்னை இவர்கள் ஏமாற்றியது தெரியல சுவாமி. அப்பா, நய வஞ்சக புத்தியோடு இருந்ததை எனக்கு தெரியல ஆண்டவரே. என்னை கைவிட போகிறார்கள் என்பது எனக்கு தெரியாம போச்சு ஆண்டவரே. ஏசப்பா, இன்னைக்கு எனக்கு பாகுபாடுகளை காண்பித்து என்னை வெறுத்து அடித்து விட்டார்கள் சுவாமி. அப்பா, என்னுடைய தாய் தந்தையர் கூட எனக்கு நியாயம் செய்யவில்லையா ஆண்டவரே. அப்பா, ஏதாவது ஒரு தவறு என்று சொன்னாலே போதும் ஆண்டவரே, என்னை வெறுக்கிறவர்கள், என்னோடு பேசாமல் இருக்கிறவர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, நல்லதை சொல்வதற்கு, நல்லதை கேட்பதற்கு இங்கு காது இல்ல ஆண்டவரே. அப்பா சுவாமி, எங்கள் மீது கருணை கொள்ள உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உறவுகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எந்த உறவும் எங்களுக்கு இல்ல ஆண்டவரே. நாங்க எவ்வளவு தூரம் ஏங்கி ஏங்கி பார்த்தோம்ப்பா. என் அண்ணன் என்னோடு இல்லை ஆண்டவரே, என் தம்பி என்னை ஆண்டவரே மதிப்பதே இல்லை சுவாமி. என்னுடைய அக்கா ஆண்டவரே என் முகத்தை கூட பார்ப்பது இல்லை ஆண்டவரே. என்னுடைய தங்கை ஆண்டவரே என்ன வரதே இல்லை சுவாமி. நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பம் உடைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இவன் செத்தா கூட நான் மூஞ்ச பார்க்க மாட்டேன் என்று மன்னிக்காத குணத்திலே வாழ்கிறவர்கள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, தேவாதி தேவனே, அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் உறவுகள் செத்து போய்விட்டது ஆண்டவரே. இன்று கிறிஸ்தவ குடும்பத்திலே ஒற்றுமை இல்லை ஆண்டவரே. பாகுபாடுகள் அதிகம், வேறுபாடுகள் அதிகம், பொறாமை எண்ணங்கள் அதிகம், வெறுப்புகள் அதிகம், பொய்கள் அதிகம் ஆண்டவரே. ஆம் சுவாமி, சொத்துகளுக்காக சண்டை போட்டுக் கொண்ட பிள்ளைகள் ஏராளம் ஆண்டவரே. சொத்தை அபகரித்துக் கொண்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளை ஏமாற்றிய பிள்ளைகள் ஏராளம் சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, நீர் சொன்னீர் ஆண்டவரே, அவர்கள் உனக்கு எதிராக பாவம் செய்தால், ஆமாண்டவரே, எனக்கு எதிராக ஏகப்பட்ட பேர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள் ஐயா. என்னை தூஷித்திருக்கிறார்கள், இழிவுபடுத்திருக்கிறார்கள். அவங்க வீட்டுக்குள்ளேயே என்னை விடுவது இல்லை ஆண்டவரே. கேட்டா நான் படிக்கல, எனக்கு காசு இல்ல, உன்னுடைய வாழ்க்கை நல்லா இல்ல, உனக்கு பிழைக்க தெரியல, உனக்கு பேக்ரவுண்ட் இல்ல, உன் புருஷன் சரியில்லை, உன் பொண்டாட்டி சரியில்லை, உன் பிள்ளைகள் சரியில்லை, என் வீட்டுக்கு வராத என்று என் அண்ணனே சொல்லிட்டான், என் தம்பியே சொல்லிட்டான் ஆண்டவரே.
அப்பா என் ரத்தம் இல்லாம நான் எப்படிப்பா வாழ முடியும்? எனக்கு உதவி எங்கிருந்து ஆண்டவரே வரும்? என் ரத்தம் தானேப்பா எனக்கு உதவ வேண்டும் சுவாமி. ஏசப்பா, நான் இன்று அனாதையாக வாழ்கிறேன் என்றால் என் அண்ணன் தம்பிகளை நான் விட்டது தான்ப்பா காரணம். என் அக்கா தங்கைகளை நான் மறந்ததுதான் ஆண்டவரே காரணம் சுவாமி. அப்பா, சிறு பிள்ளையிலே நாங்கள் அப்படி விளையாண்டோம் ஆண்டவரே, அப்படி சாப்பிட்டோம் ஆண்டவரே, அப்படி ஒற்றுமையாக இருந்தோம் ஆண்டவரே. இன்று அப்பா இந்த பிசாசுகள் உடைக்கித்து இருக்கிறது, இந்த குடும்பங்களை கெடுத்து இருக்கிறது சுவாமி. இயேசு ராஜாவே, நீர்தாமே வர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. பிளவுபட்ட குடும்பங்களுக்கு ஒற்றுமையை கொடுங்க, அன்பை கொடுங்க ஆண்டவரே, பாசத்தை கொடுங்க ஆண்டவரே. இயேசு ராஜாவே, எத்தனையோ பிள்ளைகளுடைய கணவர்கள் ஆண்டவரே மனைவிக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறார்கள் ஆண்டவரே. மனைவிகள் கணவனுக்கு எதிராக பாவங்கள் செய்திருக்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எதிராக பாவங்கள் செய்திருக்கிறார்கள் ஆண்டவரே. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, இவர்கள் அடக்க முடியவில்லை ஆண்டவரே, சொல்ல முடியலப்பா. தனியாக இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை கூட எடுக்க முடியல ஆண்டவரே. நான் இப்படிதான் வாழ்வேன், என்னை யாரும் திருத்தவே முடியாது, நான் செத்தாலும் இப்படிதான் சாவேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளாக மாறி போய்விட்டோம் ஐயா. இந்த உலகம் எதை நோக்கி செல்லுகிறது சுவாமி? ஏசப்பா, உன் சிலுவையை நோக்கி வருகிறோமா ஆண்டவரே? இயேசுவே மகா சக்தி உடையவர் நீர் சுவாமி. ஏசப்பா, இன்று பணத்துக்காகவும் காசுக்காகவும் ஆண்டவரே, இன்று சொத்துகளுக்காகவும் ஏகப்பட்ட குடும்பங்கள் அனாதை குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த உறவுகளும் வேண்டாம், எனக்கு காசு போதும், எனக்கு சொத்து போதும், எனக்கு நகை போதும்னு செத்த பிணங்களை வைத்துக் கொண்டு விவாதிப்பவர்கள் கூட ஏராளமாக மாறி போய்விட்டோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. நீங்க வாங்கப்பா, என்னுடைய அவல நிலையை காணுங்க ஆண்டவரே. இந்த ரத்தம் தனிப்பட்ட ரத்தம் இல்லை ஆண்டவரே, இது உன்னுடைய ரத்தம் சுவாமி. உம்மிலே ஒன்றாக இணைய வேண்டும். என் உறவுகளை மேன்மைப்படுத்துங்க. என் சகோதர சகோதரிகள் மத்தியில பாசத்தையும் அன்பையும் வையுங்க, ஒற்றுமையை வையுங்க. பிரிந்த நாங்கள் மன்னிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, மன்னிப்பு கேட்கணும் சுவாமி. நாங்கள் விட்டு கொடுத்து வாழணும் ஆண்டவரே, புரிந்து கொண்டு வாழணும் சுவாமி. எங்கள் மீது கருணை கொண்டு எங்கள் சகோதர சகோதரிகளோடு வாழக்கூடிய கிருபையை நீர்தான் அள்ளி கொடுப்பீர் என்று அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1 3 5 7 9 12 30 33 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா
இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், அது உங்க கையால் வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், ஷர்ட், டிஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம், அது வேஸ்டா கிடக்கலாம், பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால் முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட்டு 3 சோலார் லைட்டு வாங்கி உங்க பேரால உங்க குடும்பத்தை பேரால 4 வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள், வாழ்க்கையில வெற்றி அடையுங்கள்.